என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அம்மா உனக்கு ஒரு 2 பெயரின் பெயரை சொல்கின்றேன். அவர்கள்தான் உன் இல்லத்திற்குள் தேவையில்லாத செய்வினைகளை செய்வதற்கு முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன என்பதையும் அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளினால் அவர்கள் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்கின்ற எல்லைக்கு செல்ல துணிந்து விட்டார்கள். அவர்கள் நினைப்பதை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களினுடைய எண்ணங்கள் முழுவதும் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தை பற்றி மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றிய கவலைகளை எல்லாம் விடுத்து உன்னுடைய இல்லத்தில் என்ன நடக்கின்றது, நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், சிரிக்கின்றாயா, அழுகின்றாயா, இதையாவது செய்கின்றாயா, எங்காவது வெளியில் செல்கின்றாயா, யாரோடு செல்கின்றாய், யாரை அழைக்கின்றாய், யார் உன்னோடு நட்பு வைத்திருக்கின்றார்கள், யார் உன்னோடு எதிரியாக நிற்கின்றார்கள் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றிய தகவல்கள் அதிகமாகவே தேவைப்படுகின்றது. உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று முழுமையாக நினைத்துவிட்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் அல்லவா? அவர்கள் உனக்கு செய்வினைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்த பிறகு எதை வைத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அங்கு ஏதேனும் பொருள்கள் கிடைக்குமா, அதை கொண்டு செய்வினைகள் செய்யலாமா என்று அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இதை பற்றி உனக்கு சொல்வதற்கு முன்பாக நான் ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, செய்வினைகள் செய்ய நினைப்பவனுக்கு அதுவே மீண்டும் செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. ஒருவன் நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்தால் அது அவன் வாழ்க்கையில் நடக்காது. அதிலும் கெட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அவன் வாழ்க்கையில் எப்படி வலிக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த அம்மாவினுடைய ஆளுமை உனக்கு துணையாக நிற்கும் பொழுது அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க நான் விட்டு விடுவேனா? அப்படி அவர்கள் செய்ய நினைத்ததை எல்லாம் நான் இருக்கின்ற இல்லத்தில் நடத்திவிட முடியுமா? ஆனாலும் அவர்களால் ஆன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். நீ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் உள்ளே வரும்பொழுது என்ன சொல்ல முடியும் என்று எதுவும் சொல்லாமல் நீ அவர்களிடத்தில் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் விலகி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. உனக்கு விஷயம் தெரிந்தாலும் எப்படி வீட்டிற்குள் வருகின்ற ஒருவரை வெளியில் போ என்று சொல்ல முடியும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். நீ நினைப்பது தவறில்லைதான். ஆனால் இவர்களால் உனக்கு கெடுதல்கள் நடக்கப் போகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை செய்யக்கூடாதல்லவா? அது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அல்லவா என் தங்கமே? அதனால் இந்த சூழ்நிலையில் உனக்கு செய்வினைகளை அவர்கள் செய்ய நினைக்கிறார்கள் என்று அம்மா நான் சொன்னவுடன் நீ பயப்பட தேவையில்லை என் தங்கமே. ஆனால் இவர்களிடமிருந்து எல்லாம் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயமாக மாறிவிட்டதல்லவா? யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யாருக்கும் செய்துவிட்டு போகலாம் என்றால் தெய்வங்கள் எல்லாம் இங்கே எதற்காக இருக்கின்றார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதனால் அவர்கள் செய்ய நினைப்பதை செய்துவிட்டு போகட்டும். எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதில்லை என்பதை மட்டும் நீ தெளிவாக உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். என் தங்கமே, இது போன்று செய்கின்ற அளவிற்கு துணிச்சல் யாருக்கு? 1000 இருக்கின்றது என் பிள்ளையே. கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே? அம்மா சொல்கின்றேன். நான் சொன்னவுடன் நீ புரிந்து கொள்வாய். அது யாரென்று உன் இல்லத்தில் வந்து உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்பது போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள். வீட்டிற்குள் வந்து அங்கு என்ன இருக்கின்றது, இங்கு என்ன இருக்கின்றது என்று எப்பொழுதுமே நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அங்கே அவர்களால் எதையுமே சாதிக்க முடியாவிட்டாலும் இது போன்று செய்ய வேண்டும் என்று நினைத்து கெட்ட எண்ணத்தோடு உன் இல்லத்திற்குள் நுழைவது தவறான விஷயமல்லவா? அதற்கு நாம் ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது அல்லவா? இவர்களுக்கு எல்லாம் அங்கே உள்ளே நுழைவதற்கான எந்த தகுதியும் இல்லையல்லவா? அதை நீ புரிந்து கொண்டு உடனடியாக இதனை தடுத்து நிறுத்திவிட வேண்டும். என் தங்கமே, அந்த 2 பேரின் பெயர்களினுடைய முதல் எழுத்து, இதில் முக்கியமாக ஒருவரை தூண்டிவிடுபவரின் பெயர் என்ற எழுத்தில் தீய எண்ணங்களை கொண்டவர்களின் எழுத்து கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றது. இந்த வரிசையில் எந்த ஒரு எழுத்தாகவும் இருக்கலாம். இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ய நினைக்க வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணம் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் எந்த முயற்சிகளையும் அவர்கள் செய்ய தொடங்கவில்லை என் தங்கமே. அவர்கள் உன் இல்லத்திற்குள் வந்து நீ உபயோகித்த ஏதாவது ஒரு பொருளை எடுத்து உனக்கு செய்வினை செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் என்ற யோசனை மட்டும் பலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீ அழ வேண்டும், உன்னுடைய அழுகையை காண வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். உன்னுடைய அழுகையை கண்டால் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படுமாம். அதனால் அவர்கள் இது போன்ற செயல்களை செய்ய வேண்டும் என்று துணிந்து நிற்கின்றார்கள். என் தங்கமே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் வெறும் வெத்துவேட்டு என்பதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்களோ தவிர ஒருபொழுதும் அவர்களிடம் அதை செய்வதற்கு பணம் கிடையாது. அதை செய்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு தைரியமும் கிடையாது. மனதிற்குள் ஒருவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மேலோங்கி நின்று கொண்டிருக்கின்றது. அதனால் என் குழந்தை, இவர்கள் அப்படி யாரேனும் தேடி சென்று உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அங்கே இந்த தாயானவள் அனைத்தையும் முறியடித்து இவர்களுக்கு ஏமாற்றத்தையே கொடுப்பாள் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கு நான் இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு காரணம், இது போன்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். இவர்கள் உன்னை பற்றிய ரகசியங்களை வெளியில் சொல்லிக்கொண்டு உன் இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்பதை வெளியில் சொல்வதை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு இவர்களுக்கு எல்லாம் ஒருபொழுதும் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ இடமளிக்காதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். சொந்த பந்தம் விட்டு போகக்கூடாது என்றெல்லாம் யாரையும் இல்லத்திற்குள் அனுமதிக்காதே. உன்னுடன் உண்மையாக இல்லாத எந்த ஒரு உறவுகளும் உனக்கு சொந்தமாக தொடர வேண்டிய அவசியமே இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மா சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நான் நினைக்கின்றேன். கெடுதல் செய்வது உனக்காக இருந்தால் பரவாயில்லை. உன்னுடைய குடும்பத்திற்காக முழுவதுமாக அது நேரும் பொழுது உன்னுடைய முட்டாள்தனத்தினால் நீ உன்னுடைய குடும்பத்தை பிரச்சனையில் இழுத்துவிட்டு விடக்கூடாது. இவர்களின் உறவு வேண்டுமென்று நினைத்து நீ அவர்களோடு பேசிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற தீய செயலை அவர் உனக்கே தெரியாமல் செய்துவிட்டு சென்று விடுவார்கள்.
நீ அவர்களோடு பேசிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற அந்த தீய செயலை அவர் உனக்கே தெரியாமல் செய்துவிட்டு சென்று விடுவார்கள். அங்கே நீ மற்றவர்களினுடைய அழிவையும் சேர்த்து தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயம் நடக்க வேண்டும் என்று அம்மா ஒருபொழுதும் கனவிலும் நினைத்தது கிடையாது என் தங்கமே. அதை ஒருபொழுதும் நீ அவர்களை செய்ய அனுமதித்து விடாதே. அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் பொய்யாக்க வேண்டும். அவர்களை நீ எந்த அளவிற்கு ஒதுக்கின்றாயோ அந்த அளவிற்கு, இனிமேல் உன் இல்லத்திற்குள் வராமல் தடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கத் தொடங்கும். இதுவரை நடக்க இருந்த நல்ல நிகழ்வுகள் சிலவற்றை தடுத்து நிறுத்தியதும் இவர்கள்தான். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சுபமங்கள நிகழ்ச்சியை தடைப்பட்டது இவர்களால் தான். நான் சொன்னது உன்னால் நம்ப முடிகின்றதா? நிச்சயமாக அது உண்மை. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக் கொடுத்து தேவையில்லாத வேலைகளை செய்தவர்கள் இவர்கள்தான் என்பதை இன்று உன் அம்மா என் வாயின் மூலமாக நீ தெரிந்து கொண்டாய். இனிமேலும் அதிகமாக கவனம் வாழ்க்கையில் தேவை. யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்று நீ தெளிவாக முடிவுகளை எடுக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நீ என் நாமத்தை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே இரு. உனக்கான எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த அம்மாவினுடைய அன்பும் அருளும் உனக்கு துணையாக இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.